ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. விலை விபரம் பார்க்கலாம். ஒரு பீஸ் வந்து ரூ. 1000 தான். ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது. ரூ. 1000க்கு எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். உடனே விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். ஸ்டாக் மாதிரி தான். உதாரணத்துக்கு ரூ. 1,00,000க்கு 1000 பீஸ் வாங்குறீங்கன்னா 2 நாள் கழித்து விற்றுறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் 2 நாள் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்க்க முடியாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும் டிமேட் அக்கௌண்ட்டில். அப்புறம் நீங்கள் 2 நாள் கழித்து ஹோல்டிங்கை விற்றுட்டு வெளியே போயிட்டீங்க. அப்புறம் திரும்ப நீங்கள் வாங்குறீங்க. இந்த மாதிரி வாங்கும்போது உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரூ. 1000 நெருங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் லிக்விட் பீஸ் வந்து உங்களுக்கு அதில் கணக்கில் வந்துடும். அது உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி தான் இது வந்து ப்ராசஸிங் நடக்குது. ஒவ்வொரு பீஸாக சேர்ந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு. நீங்கள் பணத்தை வச்சுட்டு எடுத்தாலும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கணக்கு. இதுதான் இதோட ப்ராசஸிங். இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். உங்களிடம் ரூ. 1,00,000 உள்ளது என வைத்துக்கொள்வோம். நீங்கள் பங்கு வாங்கி விற்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் மலிவான பங்குகள் எதுவும் தற்சமயம் கிடைக்கவில்லை. வாய்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள்.